பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சரி ஓகே தோட்டத்துக்கு போகலாம். எப்போவுமே ஈவினிங் தான் போவோம். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஒரு உரம் ரெடி பண்ணுற வேலை இருந்துச்சு. சரி ஓகே காலையிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு நம்ம வந்து தோட்டத்துக்கு தான் கிட்டோம். ஸோ தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம 2 லிக்விட் வந்துட்டு ரெடி பண்ணோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேமோ கரைசல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அரப்பு கரைசல். ஸோ இது 2ம் வேணும்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஸோ மோர் வந்துட்டு நம்மளே தயிர் பால் வாங்கி அதிலே வந்து போட்டுக்கிட்டோம். அரப்பு வந்துட்டு நம்மளால் டைம் இல்லை அதை காய வச்சு அரைக்கிறதுக்கு. அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து கடையில் தான் வாங்கியிருந்தோம். வாங்கி 2ம் போட்டு வெளியே வச்சா எறும்பு வர சான்ஸ் இருக்குது. அதனால் போட்டுருச்சு. இதுதான் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க ஒரு ரூமு. இதை வந்து ஒரு நாள் வந்து ஃபுல்லாக அடுக்கி வைக்கணும். ஸோ அன்னைக்கு வந்துட்டு வாழைத்தோப்புக்கு தண்ணி எடுத்து விட்டுருந்தோம். வந்தோடனே காட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டு தான் வந்துட்டு அந்த லிக்விட் ரெடி பண்ணவே ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மல்லிக்கு தண்ணி மாற்றிடலான்னு சொல்லிட்டு மல்லிப்பூ செடிக்கு தான் தண்ணி மாற்றிருந்தோம். காடு பார்த்திங்கன்னா உழவு ஓட்டி கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே புள்ளி எவ்வளோ வந்துச்சு பாருங்கள். அடுத்த உழவு ஓட்டணும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. அப்படியே இந்த ஃபாலோ பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனலில் பார்த்துக்கலாம்.